எங்களுக்கு தெரியும், பாடசாலையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்ட அம்ஷிகாவின் மரணம் பற்றிய விசாரணைகள் இன்று நீதிமன்றில் இடம்பெற்றது. அம்ஷியின் அம்மாவிடமும் இவர்கள் வசிக்கின்ற தொடர்மாடி குடியிருப்பின் உரிமையாளரிடமும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டது. தேவையான சாட்சிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டு மீண்டும் எதிர்வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு திகதி வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் பெற்றோரிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தில் அம்ஷியின் விடயம் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரிகள் தான் போலீசுக்கு முறைப்பாடு செய்துள்ளனர் என்ற முக்கிய விடயத்தை அம்ஷியின் அம்மா தன்னுடைய வாக்கு மூலத்தில் கூறியுள்ளார். இந்த மரணம் தொடர்பில் பலரும் பலவிதமான போலியான கதைகளை பேசி வருகின்றனர். ஆனால் இன்று சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் இன்னும் பல மருத்துவர்கள் அம்ஷிக்கு நடந்த விடயத்தை உறுதிப்படுத்தி அவர்கள் மூலம் தான் போலீசுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற விடயம் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் கல்வி அமைச்சு இந்த விடயம் தொடர்பில் இன்னமும் சரியான விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை. இதுவரை இந்த விடயத்துடன் சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு சம்பளத்துடனான விடுமுறை தான் வழங்கப்பட்டுள்ளது. சம்பளத்துடன் கட்டாய விடுமுறையில் அவர் இருக்கின்றார். சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு வீட்டில் இருக்கின்றார். இன்னும் சில வாட்ஸ்அப் குழுக்களை திறந்து அவற்றினூடாக போலியான விடயங்களை பேசி வருகின்றனர், பகிர்ந்து வருகின்றனர். எது எப்படி இருப்பினும் இறந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். கடந்த நாட்களில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் இன்னும் பல அமைப்புகள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டனர். இப்போதுதான் சரியான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனியும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. பாடசாலைகள் மாணவர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்பட வேண்டும். ஆகவே இந்த விடயத்தில் இருந்தாவது இனி இடம்பெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றத்தில் கிடைக்கப் போகும் தீர்ப்பில் இருந்து இனி இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறாமல் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த விடையில் வந்ததால் தான் இது பற்றி அனைவருமே அறிந்து கொண்டோம். இதேபோல் வெளிவராத ஏராளமான சம்பவங்கள் உள்ளது. இனி இந்த மாதிரியான விடயங்கள் இடம்பெற்றாலும் அவற்றை பிள்ளைகள் வெளியில் பயப்படாமல் சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதேபோல் பிரத்யேக வகுப்பு உரிமையாளர் இன்னும் சுதந்திரமாக வெளியில் உள்ளார். அவரால் இந்த பிள்ளை அனைவர் முன்னிலையிலும் எழுப்பப்பட்டு கேள்விக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இது பற்றியும் சரியான விசாரணைகள் இடம்பெற வேண்டும். අපි දන්නවා මේක නතර වෙන්න ඕනේ. අපි දන්නවා මේ සිද්ධිය එළියට ආපු නිසා දන්නේ මෙවැනි එළියට නොයන සිද්ධි ඕන තරම් තියෙනවා. ඒක නිසා අපි දරුවන්ට යම් කිසි දෙයක මෙවැනි අඩත්‍යයටමක් වුණත් ඔවුන්ට එළියට ඇවිල්ලා ප්‍රකාශ කරන්න පුළුවන් පසුබිමක් නිර්මාණය විය යුතුයි කියන කාරණා අපි පැහැදිලිවම කියනවා. එළියට ඇවිල්ලා කතා කරාට පස්සේ වෙන්නේ මොකද්ද? ඔවුන් අංගවඩු ගෑනවා. ඒක නිසා ඔවුන් ආරක්ෂිතව මේ තත්ත්වයන් පැහැදිලි කළා නතර වෙන ක්‍රියාමාර්ගයක් අවශ්‍යයි කියන කාරණා පැහැදිලිවම කියනවා. මේ උපකාරක පන්ති ගුරුවරයා උපකාරක පන්ති වල හිමිකරුවා තවමත් ඉන්නේ කිසිම ප්‍රශ්නයක් නැතුව ඉන්නේ. ඔව් විසින් අපි ඔව් විසින් මේ දරුවව දැරිය නැගිටලා මේ ප්‍රකාශ සම්බන්ධ බරපතල ප්‍රශ්න තියෙනවා. ඉතින් අපි දන්නවා දැන් මේවා සම්බන්ධයෙන් යම් යම් ක්‍රියාමාර්ග විය යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා.